பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்றது என்று பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் கூறியிருக்கின்றார். உண்மையில் பண ஆசை இல்லை என்றால் என்னவாகும்? நாம் உட்கார்ந்த இடத்திலிருந்து ஒரு அடி எடுத்து வெளியே வைத்து போக வேண்டுமென்றாலும் கூட பணம் இல்லாமல் நகர முடியாது. உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டுமென்றாலும் பணம் வேண்டும். வாடகை கட்ட வேண்டும் அல்லது சொந்தமாக வீடு வாங்கி அங்கே உட்கார்ந்து கொள்ள வேண்டும். பண ஆசை இல்லை என்றால் பணம் தேவையில்லை, பண ஆசை எனக்கு கிடையாது என்றால் பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றாது. பணம் சேர்க்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை என்றால் எப்படி குடும்பத்தை நடத்துவது, திருமணம் செய்து கொள்வது, திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த பெண்ணை போஷிக்க, பிறக்கும் குழந்தைகளை பாதுகாக்க பணம் தேவை. பண ஆசை இல்லை என்றால் இவற்றையெல்லாம் எப்படி சமாளிப்பது? அதனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் கூறினாலும் யதார்த்த வாழ்க்கையிலே அவ்விதமாக பண ஆசை இல்லாமல் நாம் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. பண ஆசை இல்லை என்றால் ஏகப்பட்ட தீமைகளும், இருக்கின்ற ஒட்டுமொத்த தீமைகளும் நம்மை சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கும். எல்லா துன்பங்களும் நம்மை சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கும். ஆகவே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்றது என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? அதே வேதாகமத்திலேயே போதுமென்ற மனத்தோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த லாபம், அதாவது மிகுந்த பலனுடையது அப்படி என்கிற மாதிரி வேதவசனம் உள்ளது. நம்ம போதும் என்று மனத்தோடு ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர் பிரியாணி சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார், நாம் வெறும் கஞ்சி சாதம் சாப்பிட்டு இருந்தாலே போதுமானது, அதிலேயே உயிர் வாழ முடியும், எதற்காக நாம் பிரியாணி சாப்பிட ஆசைப்பட வேண்டும் என்று மனைவியையும் நம்மை நம்பி இருக்கின்ற மற்ற உறவுகளையும் குழந்தைகளையும் கஞ்சி சோறு சாப்பிட்டுத்தான் வாழ்ந்தாலே போதுமானது. ஆகவே அந்த மனத்தை நாம் வளர்த்து கொண்டு தேவ பக்தியோடு நாம் விசுவாசத்தோடு நம்முடைய தேவ பக்தியை வெளிப்படுத்தி வாழ்வோம், அதுதான் உண்மையான வாழ்க்கை என்று கூறிக்கொண்டு இருந்தால் மனைவியானவள் சும்மா இருப்பாளா? அல்லது பெற்ற பிள்ளைகள் தான் சும்மா இருக்குமா? நீங்கள் நிம்மதியாக தான் வாழ முடியுமா? ஆகவே இப்படிப்பட்ட வேத வசனங்கள் எதைத்தான் சொல்கின்றன? யதார்த்த வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்த முடியவில்லை அவற்றை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கின்றது என்று ஆண்டவர் கூறுகின்றார். அது வேறு விதத்திலே உண்மைதான். அதாவது பண ஆசை இல்லாதவனும் பண ஆசை உள்ளவனும் இருவருமே பணம் இல்லை என்றாலும் தீமையாகத்தான் இருக்கின்றது. பண ஆசை இருந்து அதனை கணக்கில் அடங்காமல் சேர்த்து வைத்து கொண்டிருப்பவனுக்கும் தீமையாகத்தான் இருக்கின்றது. பணம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, தீமை என்பது இருவருக்குமே பொதுவாக ஏற்படுகின்றது. ஆண்டவர் பண ஆசை
எல்லா துன்பங்களுக்கும் வேறாய் இருக்கின்றது என்று ஏன் கூறுகின்றார் என்றார். ஆண்டவர் என்றோ மனிதர்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் வாழ்வதற்குண்டான, இந்த பூமியிலே வாழ்வதற்குண்டான வளங்கள் என்ன தேவையோ, அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய என்ன தேவையோ அவைகளையெல்லாம் என்றோ அவனிடம் ஒப்படைத்து விட்டு போ, நீயே உன்னை நிர்வகித்துக்கொள் என்று அனுப்பிவிட்டார். அவன் செய்கின்ற நிர்வாகத்திலே வந்த பிரச்சனை தான் இந்த வேத வசனமானது, ஆண்டவர் கூறிய வேத வசனமானது நமக்கு தவறாகப்படுகின்றது. மனிதனுடைய நிர்வாக குறைபாடு, மனிதனுடைய பணம் என்கின்ற ஆயுதத்தை படைத்து, பணம் என்கின்ற கருவியை படைத்து அதனை பயன்படுத்தும் விதத்தினையும் அதனை பயன்படுத்தும் முறையினிலும் உள்ள குறைபாடு தான் இந்த வேத வசனங்கள் அர்த்தமற்று ஆகிப்போகின்றன. என்று ஆண்டவர் யார் ஒருவரிடம் இந்த பூமியில் உள்ள அனைத்து வளங்களையும் மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அத்தனை வளங்களையும் ஒப்படைத்தாரோ, அந்த மனிதன் செய்கின்ற தவறால் தான் இத்தனை பிரச்சனைகள் பூமியில் இருந்து கொண்டிருக்கின்றன. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த வேத வசனங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மனிதன் பயன்படுத்த இயலாத வகையில் உலகளாவிய மனிதனுடைய அரசியல் அமைப்பு சட்டங்கள், அதனுடைய நுட்பங்கள் தவறாக இருக்கின்ற காரணத்தினாலேயே பணம் இருப்பவருக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் பிரச்சனைகள் என்பது சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. மனிதனுடைய தவறான அரசியல் அமைப்பு சட்டங்கள், திட்டங்கள், இவைகளால் ஏற்படுகின்ற குளறுபடிகள் தான் வேத வசனமும் தவறானதோ, அதை பயன்படுத்த முடியாதோ என்கிற எண்ணங்கள் சாமானிய மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன. அதனால் ஒரு எல்லைக்கு பிறகு மனிதன் பணம்தான் எல்லாம் என்று நினைத்து மனம் பரிதவித்து போன பித்து பிடித்தவனைப் போல ஆகி மற்றவர்களின் நிம்மதியையும் கெடுத்து, பணத்தேவை, எனக்கு பணம்தான் முக்கியம் என்று எல்லா உறவுகளையும் அழித்து, எல்லா உறவுகளையும் பகைத்து கொண்டு, எல்லா காரியங்களிலும் பணமே நோக்கம் என்கின்ற எண்ணத்தோடு தவறுகளுக்கு அஞ்சாமல் அழிவுகளை ஏற்படுத்தும் மனிதன் மிகுந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில். ஆகவே வேத வசனங்களில் கூறப்பட்டு இருக்கின்ற அந்த கருத்துக்கள் உலகளாவிய மனிதர்களுக்கிடையே பயன்பாட்டுக்கு வந்து அவை நிறைவேற வேண்டும் என்றால், மனிதனுடைய நிர்வாகத்திலே உள்ள குளறுபடிகள், அரசியல் அமைப்பு சட்டங்களிலே உள்ள குளறுபடிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தினால் ஒழிய இது சாத்தியமாகாது. அதனால் பணம் இல்லாதவனுக்கும் பிரச்சனை தான், பணம் இருக்கின்றவர்களுக்கும் பிரச்சனை தான். பரிசுத்த வேதாகமத்திலே என்ன கூறப்பட்டு இருக்கின்றது, என்ன உண்மை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது, எதை நோக்கி செல்ல வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதில் கூறப்பட்டு இருக்கின்றது என்று சரியாக போதிக்கும் மத ஆட்கள், மத வழிகாட்டிகள், மத தலைவர்கள் அப்பணியை சிறப்பாக செய்யாததே இப்படி தவறான அரசியலமைப்பு சட்டங்களில் அகப்பட்டு மனிதர்கள்
அந்த சட்டங்களை போட்டவனும் சரி, அதை பயன்படுத்துபவனும் சரி, இருவருமே நிம்மதியின்றி மேலும் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மிகவும் சிக்கலான உலக சமூகத்தை அமைக்கும்படியாக இன்றைய உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் செய்ய வேண்டியதை மிகச்சரியாக செய்யும் வரை இந்த வேத வார்த்தைகளும் போலியானவைகளாகவே நமக்கு தோன்றும்.